நண்பர்களே, ஒரு பேடான நியூஸ்ங்க. போன மாசம் நான் கோல்டு வாங்கலான்ட்டு கடைக்கு போறேன். பான் கார்டு கேக்குறாங்க. எதுக்குங்க பான் கார்டு? என் கையில காசு இருக்குது. நான் எதுக்குங்க பான் கார்டு குடுக்கணும் அப்படின்னு கேக்குறேன். இல்லைங்க, உங்களுக்கு கோல்டு வேணும்னா பான் கார்டு குடுங்க. நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வழி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கு முந்தின நாளு இந்த ஹவுஸ் லோன் ஒண்ணு அப்ளை பண்றேன். வீட்டு கடனு. வீட்ட கட்டுறதுக்காக கடன் கேட்டிருந்தேன். அதுக்கு பான் கார்டு கேக்குறாங்க. இதுக்கு எதுக்குங்க பான் கார்டு அப்படின்னா, அதுக்கு பான் கார்டு. இப்போ நான் என்னோட சொத்தையே வித்தாலுமே பான் கார்டு. ஏன் சொத்த தானப்பா விக்கிறேன். அதுக்கு எதுக்குப்பா பான் கார்டு குடுக்கணும் அப்படின்னா, ஆமா பான் கார்டு குடுக்கணும். ஒண்ணு இல்லைங்க. இப்போ நீங்க பேங்க் அக்கவுண்ட் ஒண்ணு ஒரு 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 500 ஆகுமா? இல்ல ஒரு 1000 ஆகுமா? பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்றதுக்கு பான் கார்டு கேக்குறாங்க. கிரெடிட் கார்டு அப்ளை பண்றதுக்கு பான் கார்டு கேக்குறாங்க. அதெல்லாம் விடுங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நம்ம பணத்தை இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்ல, நம்ம பணத்தை நாம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். அதுக்கு நம்ம பான் கார்டு குடுக்கணும். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பான் கார்டு இப்போ கட்டாயமாக்கிட்டாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், பான் கார்ட போய் அப்ளை பண்ணுங்க. பான் கார்டு அப்ளை பண்றதுக்கு என்ன 1 மணி நேரம் ஆகுமா? இப்பலாம் 15 நிமிஷம் தாங்க ஆகுது. பான் கார்டு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 நம்பர் இருக்கும். அந்த 10 நம்பர் தான் பான் கார்டு நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பான் கார்ட போய் அப்ளை பண்ணுங்க. இனிமேலாவது இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பா பான் கார்டு இல்லைன்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ உங்க கையில ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த லேண்ட நீங்க விக்கிறீங்கன்னா உங்க கையில பான் கார்டு இருக்கணும். அந்த லேண்டோட மதிப்பு 10 லட்சமாவது இருக்கணும். 10 லட்சத்துக்கு உள்ள இருந்துச்சுன்னா உங்க கையில பான் கார்டு தேவையில்ல. 10 லட்ச ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க பான் கார்டு குடுக்கணும். அதே மாரி கோல்டுன்னு ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா? நீங்க ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ள கோல்டு வாங்குற மாதிரி இருந்தா பான் கார்டு தேவையே இல்ல. புரியுதா? 2 லட்ச ரூபாய்க்கு மேல நீங்க கோல்டு வாங்குற மாரி இருந்தா கண்டிப்பா நீங்க பான் கார்டு குடுத்தே ஆகணும். அதனால சொல்றேன், இப்பவே ஒரு 15 நிமிஷம் ஆகும். பான் கார்ட போய் அப்ளை பண்ணி அப்பவே கையோட நின்னு வாங்கிட்டு வாங்க. ஆன்லைன்ல தான். சரிங்களா மக்களே? இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல மீட் பண்றேன். பாய்.